முடிச்சுட்டு இதையும் கரெக்டா நாங்க எழுப்பாமலே எழுந்து கரெக்டா உட்காந்து படிக்கிறாங்க. சரி. ஸ்கூல் ஒர்க் முடிச்சுட்டு உட்காந்து திருக்குறள் படிக்கணும் அப்படின்ட்டு டைம் ஒதுக்கி அதுக்காக படிக்கிறாங்க. ஸ்கூல்லயும் வந்து சொல்றாங்க நல்லா படிக்கிறாங்க, திருக்குறள் கிளாஸ் போறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல. அதனால சந்தோஷமா இருக்கு சார். சொல்றது கவர்மெண்ட் ஸ்கூல் தானே படிக்கிறாவ? கவர்மெண்ட் ஸ்கூல் தாங்க. சரி சரி. 7.5% வாங்கி டாக்டர் அவரை வேலை பாருங்க. புரியுதா? தான் போனெல்லாம் இருக்கக்கூடாது. அடுத்தது அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. என்னாச்சு உடம்புக்கு? சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சுங்க சார். பாத்துங்க. அவங்கவுங்க உடம்ப அவங்கவுங்க தான் பாத்துக்கணும். சரியா? கண்டதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கெட்டு போக தான் செய்யும். நீங்களும் பார்த்து வேலைங்க. செல்லம் ரொம்ப கொடுக்காதீங்க. சரியா? நல்லாதான் பண்றேன். நல்லா பண்றேன். எத்தனை அதிகாரம் போயிருக்கா தெரியுமா? உங்களுக்கு? 53 போயிருக்காங்க. அது ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும். ஒவ்வொரு அம்மாவும் அவ எத்தனை அதிகாரம் படிச்சிருக்கா, அம்மா வாமா இன்னைக்கு 54 படிச்சிடலாம் வாமான்னு சொல்லிட்டு ஒரு 2 தடவை ஏமாத்தி படிக்க வைக்கணும். அதுதான் அங்கதான் திறமை இருக்கு. ஜெகதா கிட்ட கத்துக்கோ. சரியா? ஜெகதா, ரதிமாலா எல்லாம் எப்படி பண்றாங்க பாத்தீங்களா? அதுதான் இந்த நேரத்துல நீங்க வந்து பருவத்தையே பயிர் செய்யலன்னு சொன்னா உங்களுக்கு அவர் மார்க் கிடைக்காது. இந்த பழக்கம் எங்க கொண்டு போய் விடுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து 10th 12th 11th நல்ல மார்க் வாங்கிட்டு வருவா. ஏன் காரணம் கேட்டா இந்த படிக்கிற பழக்கம் அங்க வந்துடும். சரி ரைட். படிக்கிறதெல்லாம் அதிகம் ஆகும் சார். மத்த இதுல விட படிக்கிறதுல ரொம்ப அதிகம் ஆகும். சரி, எனக்கு மார்க் வேணும். நீங்க வந்து உங்க வீட்டுல ஒரு 4 ஏக்கராக்கு நெல் அர்த்தம் அது இது அர்த்தம்னு சொன்னா நான் வந்து பார்த்தேன்னா போர் பார்ப்பேன். போர் போட்டிருப்பீங்களா? வைக்க போரு. அதை பார்த்த உடனே நீங்க எத்தனை ஏக்கரா பயிர் வச்சிருக்கீங்க என்னால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? அந்த மாதிரி சொல்றதுக்கு பெருசு இல்ல. நீங்க வந்து மார்க் கொடுக்கணும். எனக்கு மார்க் காட்டுங்க. பிள்ளைகளே, இந்த வகுப்புல இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் யாரெல்லாம் 100க்கு 100 வாங்குறீங்களோ அவங்க வந்து 100க்கு 100. நான் 4க்கு 4 வாங்கினேன், 10க்கு அந்த இது எடுத்து அனுப்புங்க. அந்த 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 பேப்பரை எடுத்து அனுப்புங்க. அதே மாதிரி அங்க எச்எம்ல பேச சொல்லுங்க. அவளுக்கு 500 ரூபாய் பரிசு. யார் எழுதுனாலும் சரி, அப்பயே கூகுள் பேல வரும். யாரு எவ்வளவு சென்டம் கொடுக்குற பசங்களுக்கு நம்ம வகுப்புல இருக்கிற அத்தனை பசங்களும் யாரெல்லாம் சென்டம் கொடுக்குறாங்க. அப்பல இருந்தே சின்ன வயசுல இருந்தே டாப்பர் தான் சார். சரி ரைட். நான் ஒரு தடவை செக் பண்ணுவேன் அந்த எத்தனை மார்க் படிக்கிறேன் பாருங்க. அதுல நீங்க உங்க பேப்பரை நான் பார்த்தேன்னா எத்தனை மார்க் படிக்கிறேன்னு பாருங்க. சார் ரைட், வாழ்த்துக்கள். அடுத்தது யாருமா இருக்கீங்க? தேன்மொழி குகனோட அம்மாவா? கொஞ்சம் நவருமா. நீ நவர்றா, போடா, நீ ஓடி போடா. வணக்கம். இப்ப வந்து பேட்டை தூக்கின்னு போறாரு அவரு. ஒழுங்கா படிக்கிறாங்க. நான் ஒரு நாளைக்கு நான் வந்து மறைஞ்சு இருக்கிறேம்மா. உங்க ஊர்ல மறைஞ்சு இருக்கிறேன். லீவுல வரேன். நான் மறைஞ்சு இருக்கிறேன். அங்கேயே காலில் அடிச்சு காலை உடைச்சு அனுப்புறேன். அவர் உயர்லூர்ல போய் கட்டு போட்டு வரணும். டேய் குகன், கேக்குதா இல்லையா நான் சொல்றது? நீ பசங்க கூட அங்க விளையாடிங்கிறத நான் பாக்கணும். புரியுதா? அடிக்கடி கால் உடைஞ்சிரும். நேரா போய் அவர் வேர்லூருக்கு தான் போகணும். நீ வேர்லூர் போய் மேல் சாமிட்டு போய் கட்டு பண்ணணும். நான் வச்சுக்க. நேத்து உங்க எச்எம்மோட பையனுக்கு நிச்சயதார்த்தம் தெரியுமா? போனேன், சொன்னேன் நானு. சந்தோஷப்பட்டாங்க. ஜீவநிலாவும் இந்த பையனும் படிக்கிறாங்க, உங்க பேரை காப்பாத்துறாங்க. 800 தெருக்குள் போயிட்டான் அப்படின்னு சொன்னேன். எங்கங்கய்யா ஸ்லோவா போறாங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க. வேகம் எடுக்கணும். சரியா? கல்யாணத்துக்கு வருவல்ல, அதுக்குள்ள முடிக்கணும். நீ கல்யாணத்துல மேடையில நான் உன்னை கூப்பிட்டு நிக்க வச்சு இந்த பையன் வந்து 1330 சொல்லியிருக்கான். அதுவும் தமிழ் முறை திருமணம் தான் நடக்க போகுது. அதுல நீ திருக்குறள் சொல்லணும் 2 பேரும். சரியா? ஜீவநிலாவும் இவளும் கடவுள் வார்த்தை சொல்லணும். 3 அதிகாரம் சொல்லணும். சரியா? சரி மதிக்கலாம் சொல்லுமா. அவன் லேட்டா வரான் பாருமா. லேட்டா வரான், அது முன்னாடி போறான். 2வது செகண்ட் ஹாஃப் வரமாட்டேங்கிறான் பாருமா. செகண்ட் ஹாஃப் வரதே கிடையாது. அவன் 2வது நின்னு வந்துச்சுன்னா வரமாட்டேங்கிறான்.
சரிங்க ஐயா, நான் சொல்றேன் ஐயா, ஆமா. பாத்துக்கிறேன். கிராமத்து பையன் அவன். அப்படிதான் இருப்பான்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீ மாறிக்கணும். ஒழுக்கத்துக்கு வரல பாருங்க. சரியா? சரி, ரைட். முன்னெல்லாம் பொட்டுலாம் வைப்பாரு. முகத்துல பவுடர்லாம் இருக்கும். இப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தலை சீவுறது கிடையாது. ஒண்ணும் கிடையாது. பாருங்க. எப்படி இருக்கும். அடுத்தது அடுத்தது யாரு? ஜீவன் இது தேன்மொழி வந்துட்டாங்களாம்மா? வேற யாருன்னா வந்திருக்காங்களா? யாராவது அம்மாக்கள்? அவங்க வரத்தவளமா விடுமா. சொல்லுமா. ஆவணியாபுரம். ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. ஆவணியாபுரம். ஐயா லக்கிதரன் ஸ்டாப் ஆயிட்டு ஐயா, இப்ப கண்டினியூ பண்ண சொல்லிருக்கேன் ஐயா. அதெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. தேவையே கிடையாதுங்க. இர்ரெகுலர் நேத்து வந்தா ஒரு மாசத்துக்கு ஒரு குரல் படிக்கிறவங்க எனக்கு என்னத்துக்க? படிக்க மாட்டோம் ஐயா, பயம் இருக்கும் ஐயா. எங்க பயம் இல்லைன்னா அப்புறம் என்னம்மா? ஏன்னா நான் என்ன சொல்றேன்? அவன் என்ன படிக்கிறது வேணாம் நான் சொல்றோம். படிக்க மாட்டேங்கிறானே. அவங்க அப்பெல்லாம் கண்டுக்க மாட்டாரா அவரை? கூட்டி கூட படிக்க மாட்டோம் ஐயா. நீ அவனை ஸ்கூலுக்கு அவனை ஹாஸ்டல்ல போட்டு அவனை தூக்கி போய் ஹாஸ்டல்ல போட்டு உங்க அப்பா கிட்ட சொல்லு. நான் வேலைமால கொண்டு போய் சேர்த்துறேன். வேலைமால சேர்த்துட்டு அங்கேயே கிடப்பான். ஆனா நிறைய லட்சக்கணக்கில் செலவாகும். பரவாயில்லையா? என்ன ஒண்ணு பண்ணுங்க. ஒண்ணு பொட்ட பிள்ளைங்களை மட்டும் நீங்க வந்து அடிக்கிறீங்க, வேலை வாங்குறீங்க, அவனை செல்லமா வச்சுக்கணும். ஒண்ணுமே இல்லாத புரோஜனம் போறான். சரியா? பாத்தியா? சொல்லு. கிஷாவும் யமுனாவும் எப்படி படிக்கிறாங்க? அவன் எப்படி படிக்கிறான்? அதேதான் ஐயா, அவன் கூட உட்கார எழுத்து கூட்டி வரமாட்டேது, தமிழே வரமாட்டேது ஐயா. யார் தமிழ் ஆசிரியர்? யாரு? மோகன் தானே? மோகன் தானே? இவங்க பிரைமரி ஐயா, இங்க எலிமெண்டரி ஸ்கூல் அஞ்சாவது படிக்கிறான். யாரு வாத்தியார்? யாரு? சிவமணி ஐயா. நடத்த மாட்டாரா? சரியா? ஐயா, இவன் தான் ரொம்ப ஏமாத்திக்கிறான். கூட இருக்கிற பசங்க நல்லா படிக்கிறாங்க, இவன் தான் ரொம்ப பண்றான். நானா முட்டி போட்டு கிளாஸ் சுத்தி வர சொல்லுவேன். மறுநாள் பாத்தீங்கன்னா முட்டி வந்து பேர்ந்து போயிடும். அதாம்மா, நானு என்ன பண்ணுவேன்? முட்டி போட்டு கிளாஸ் சுத்தி வச்சு முட்டி பேர்ந்து வருமா மறுநாள். முட்டியில ரத்தம் வரும். கிருஷ்ணன் ஒரு பையன் அப்படிதான் பண்ணேன். அப்புறம் வாங்கினான் பாரு மார்க்க, சூப்பரா வாங்கினான். அது மாதிரி முட்டி போட்டு இவனை அடிக்க சொல்லுங்க. நீங்க போய் அடிக்க வேணாம்னு சொன்னீங்கன்னா இவன் வந்து படிக்க மாட்டாமா. மாதிரிகிட்ட போய் இவனை அடிங்க, கண்ணை ரெண்டையும் முடிச்சுட்டு அந்த காலத்துல சொன்னாங்க, அது மாதிரி சொல்லுமா. நீ ஒழுங்கா படிக்கலாம்ல, ஏன்னா படிக்க மாட்டேங்கிற தம்பி? ஓய், மனசுல நிக்க மாட்டேங்குது அதானே? மனசுல நிக்க மாட்டேங்குது அதானே? நீ ஒரு தடவை படிச்சா எப்பறம் நிக்கும்? ஒரு தடவை படிச்சா நிக்குமா? ஏன்னா அமெரிக்க பசங்களே அந்த 20 அதிகாரத்தை 200 தடவை படிச்சாங்க. 200 குறளை 200 தடவை படிச்சிருக்காங்க. நான் வச்சுக்க. மீண்டும் 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 திரும்ப படிச்சா ஏன் வராது படிப்ப? சோறு போடுறாங்க, நல்லா தின்ற, அவ்வளவுதான். சரிம்மா, நீங்க டெய்லி அந்த பசங்க கிருஷாவும் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வர மாதிரி பாருங்க. கிருஷாவும் யமுனாவும் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வர மாதிரி பாருங்க. இந்த வருஷம் அப்ளிகேஷன் போடுங்க. முடிங்க, அதுக்குள்ள முடிங்க பாருங்க. வேற முடிஞ்சுதான்? நன்றிமா. வேற யாரும் இல்ல. சரி, நேரம் இதுக்கு போயிடலாம். இவங்க என்னாச்சு? லோகேஸ்வரி காமேஸ்வரி இருக்காங்களா? ஐயா மகிழினி அவங்க அம்மாலாம் என்ன கூப்பிடலீங்க ஐயா. இருக்காங்களா? இருந்தா கூப்பிடுங்க. நான் யாருக்கு தள்ளி பாக்குறேன். வாங்கம்மா மகிழினி அம்மா, வணக்கம். சொல்லுங்க. ஆமாமா, நான் டெஸ்ட் பண்ண. நல்லா சொல்றான். நீ மகிழினி நல்லா சொல்றா, நல்லா வருவா. பண்ணுங்க, ரெகுலாரிட்டியா வருங்க. அவ கூட சேர்ந்து படிக்கணும் நீங்க. சரியா? எத்தனை அதிகாரம் முடிச்சிருக்கா? எத்தனை அதிகாரம் பண்ணிருக்கா? ஏன் எத்தனை நாளா 11? அதான் எத்தனை நாளா 11ல இருப்பீங்க? போன மாசத்துல ஞாயிற்றுக்கிழமை ஏதோ 11 மணி கிளாஸ்ல பார்த்தா அப்பயும் 11ல தான் இருந்தீங்க.
எனக்கு முகத்தை பார்க்க மாட்டேன் நான் முகத்தை பார்க்கவே மாட்டேன். வந்து கீழே என்ன போட்டிருக்கான்னு நான் பார்ப்பேன். கீழே எவ்வளவு போட்டிருக்கான். ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மரமும் எத்தனை செடி வச்சிருக்கு, எத்தனை இலை விட்டுருக்கு, எத்தனை பூ வச்சிருக்கு, எத்தனை காய் வச்சிருக்கு, அதுல எத்தனை பழம் வைத்திருக்குது, அது கீழே விழாத மாதிரி டக்குன்னு எப்படி பறிக்கிறது, இதுதான் என் வேலையை. சொல்லுங்க. தானும் உட்காந்து ரெண்டு பேரும் சேர்ந்து படிங்க. சரியா? பார்க்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் இல்லைன்னா ஒரு நாளைக்கு 5 குறள், 2 நாளைக்கு ஒரு அதிகாரம் முடிச்சீங்கன்னா கூட எங்கே போயிடலாம். சரிங்களா? நிறைய தடவை சொல்லிட்டேன், நிறைய தடவை நடத்திட்டோம். பாருங்க. அடுத்ததுப்பா, அடுத்தது யாருமா? வேற இவங்க வந்திருக்காங்களா? லோகேஸ்வரி. பரத் ஆதித்யா அவன் படிக்கிற ஆள் இல்ல, அவனுக்கு கணக்குலயும் சேர்த்துக்க கூடாது. வந்தாலும் தூங்குவான், தூங்கிட்டு கொட்டாய் விட்டுட்டு இருப்பான். கிளாஸ்ல ஒருத்தன் கொட்டாய் விட்டாங்க, எல்லாரும் கொட்டாய் விடுவாங்க. சொல்லுங்கம்மா. காமேஸ்வரி லோகேஸ்வரி சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்க. இப்ப பள்ளிக்கு வரது இல்லையா? நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வரது இல்லையா? வந்துருந்தாங்கிறீங்களா? வரீங்களா? சார், ரைட். வர சரி. எப்படி படிக்கிறாங்க, என்ன பண்றாங்க? லோகேஸ்வரி. சரி. காமேஸ்வரி என்னமா இருக்குமா அப்படின்ட்டு ஒரு இது முடிச்சுட்டு நான் தொடர்றேன் அப்படின்னு சொல்றாரு. என்னைக்கு? சரி சரி. என்னைக்கு அது என்எம்எஸ் என்எம்எஸ் என்னைக்கு அது? ஜனவரி மாசத்துக்குள்ள அவ்வளவுதான் ஓட்டிட்டு போயிடுவா, வேலைக்கு ஆகாது. அதுக்கு எதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த ஸ்கூல்ல எத்தனை பேர் என்எம்எஸ்ல பாஸ் பண்ணிக்கிறாங்க? ராயம்பேட்டை ஸ்கூல்ல 10 பேர் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 10 பேர் பண்ணுவாங்க. 2500 கொஸ்டின் வச்சிருப்பாங்க. முதல் நாள்ல இருந்தே தொடங்கிடுவாங்க. ஜானகின்னு ஒரு டீச்சர், நேற்று சொன்னல, கோவனோட எச்சமுக்கு அவங்க தான் பொண்ணு கொடுக்குறாங்க. அருமையா பண்ணுவாங்க. அந்த 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 கொஸ்டின் பேங்க் எல்லாம் வாங்கி படிச்சா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். நகராட்சி பெண்களை சொல்றீங்க நீங்க? இல்லம்மா, அவங்க ராயம்பேட்டை அரசு மேல்நிலை பள்ளி, கீழ்பணத்தூர் பிளாக். படிக்கிறது நான் சொல்றது என்னன்னா, வெற்றி அடையாம ஒரு தோலை செய்றீங்க. ஏன் செய்றீங்க? என்எம்எஸ் படிக்கிறேன்ற அதில் போய் தேய்ச்சி வந்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். இதையும் விடுறேன் அதையும் விடுறேன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. யோசனை பண்ணிப்பேன். உனக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீ உன் குழந்தை, நீ எப்படி வேணாலும் வச்சுன்னு கிடக்கலாம். நான் அது மாதிரி இருக்க முடியுமா? நான் அது மாதிரி இருக்க முடியும். அப்படிலாம் இல்லைங்க. கொஞ்சம் இன்னும் படிமா, படிக்கலாமா, ஒரு நாள் 5 திருப்பி படிமான்னு சொல்றாங்க ஐயா. நீங்க கூட சேர்ந்து படிங்க. நீங்க ஒரு டீச்சரா இருந்து ஒரு பள்ளிக்குள்ள வேலை பாக்குறீங்க. நீங்களே வந்து முன்மாதிரி இல்லைன்னா நான் என்ன பண்றது? சின்ன கூட உட்காராங்க ஐயா, அவங்க கூட உட்கார மாட்டேங்கிறாங்க ஐயா. உட்கார அடிக்கூடு, சோறு போடாத, உதவிடு. என்கிட்ட சொல்லு, நானே ஸ்கூல் மாத்தேன்னா மாத்தவே மாட்டேன். நீ அங்க அனுப்புற, அங்க போய் ஏமாத்துவேன். அடுத்த வருஷம் மாத்து. அடுத்த வருஷம் அது மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. அது மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. நல்ல ஸ்கூல் கொண்டு போய் சேரு. நல்ல மார்க் வேணுமா வேணாம்? உனக்கு 7% டாக்டர் ஆகணுமா? ஆகத்தவலையா? சரி. வேற? நன்றி. வேற முடிச்சுக்கலாமாப்பா? ரைட். முடிச்சுக்கலாம். ரைட். அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நேற்று 30/8/2024, இன்னைக்கு 31/8/2024. பெற்றோர் சந்திப்பு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை. அவங்க எத்தனை அதிகாரம் போயிருக்காங்க, இதை நான் இந்த யூடியூப்ல தான் இருக்கு. அடுத்த மாசம் இதே மாதிரி பண்ணும்போது நீங்க எத்தனை அதிகாரம் முடிச்சிருக்கீங்க, என்ன மாதிரி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்களால ஈஸியா கண்டுபிடிக்கும். நீங்க எத்தனை சொன்னீங்க என்னன்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல இப்படி தள்ளி பார்க்கும்போது உங்களுக்கு கீழே நீங்க போட்டிருக்கீங்கல்ல, எல்லாமே இருக்கு அதை கீழே. அதனால படிக்கிறது ஒரு பெரிய வேலையே கிடையாது. அது கஷ்டமும் கிடையாது. நான் கஷ்டம்னு நினைச்சுன்னா கஷ்டம், ஈஸி அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸி. அதான் நான் சொல்லுவேன். நான் ஈஸின்னு நினைச்சிட்டேன்னா ஈஸி. அது 100 கிலோ மூட்டையா இருந்தா கூட ஈஸியா தூக்கிடலாம். அது கஷ்டம்னு நினைச்சிட்டுன்னா தூக்க 1 கிலோ கூட நான் தூக்க முடியாது. அதனால பாருங்க, மனித சக்தி பெருசு,
மனிதனால முடியாதது எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? அவன் நினைச்சா எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் இங்கேருந்து இயக்க முடியும். நீங்க பார்த்தீங்கன்னா, சந்திராயன்ல இருந்து அ செவ்வாய் கிரகத்துக்கு கூட இங்கேருந்து சேட்டலைட் விட்டு அங்கிருந்து சமிக்கைஸ்லாம் கொண்டு வர முடியும். அது ஃபோட்டோ எடுத்து இங்க அனுப்புற வரைக்கும் கொண்டு வராங்க. எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய இது பாருங்க ஆற்றல். ஏன் அத விட இங்க நீங்க பாருங்க, அவங்க அமெரிக்காவுல இருந்து பேசுறாங்க. அடுத்த நிமிஷமே அவங்க பேசுறது நமக்கு கேக்குது. நாம அவங்க வாய திறக்கிறதுக்கு முன்னாடி நாம பேசுறோம். எவ்வளோ பெரிய விஞ்ஞானம் உலகத்துல நாம இருக்கோம் பாருங்க. இப்ப நம்ம பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா, பெரிய வகுப்பறைகள். ஒவ்வொரு வீட்லயும் 2 பேர் இருக்கீங்க, ஒருத்தர் இருக்கீங்க. ஒரு வகுப்பறையில. நம்ம எங்கெங்கலாம் இருந்திருக்கோம். எவ்வளோ பெரிய ஊர்ல இருந்து இருக்கோம். அதெல்லாம் சொல்லுவேன் நான் அடிக்கடி சொல்லுவேன். பெருமையா சொல்லுவேன். திருக்குறள் பள்ளிக்கூடமானது மிக பெருசு. அந்த கட்டடங்கள்லாம் ரொம்ப பெருசு. வகுப்பறைகள்லாம் ரொம்ப பெருசு. ஒவ்வொரு கிளாஸும் ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஒவ்வொரு பசங்களும் வந்து ரொம்ப சிறப்பான பசங்க. பிரியதர்ஷினின்னு எடுத்தீங்கன்னா 1330 அந்த குரல் எங்க கேட்டாலும் சொல்லுவா. அவன் இன்னைக்கு சாதாரண வந்தல்ல. ஏறக்குறைய 2 வருஷம் படிக்கிறா. பிரியதர்ஷினி உன்னை அறிமுகப்படுத்திக்கோ. நீ எத்தனை வருஷமா படிக்கிற? எங்கேருந்து படிக்கிற? திருச்சியில வந்து பரிசு வாங்கிட்டு வந்த. சொல்லு பார்க்கலாம். வணக்கம், என் பெயர் பிரியதர்ஷினி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். படிக்கிறேன். நான் வந்து 3 வருஷமா படிக்கிறேன். ஐயா கிட்ட 1330 செலவாயிட்டு திருச்சியில இந்த வருஷம் போய் சொல்லி டைப் பண்ணிட்டு வந்தேன். அடுத்த வருஷம் தமிழ் வளர்ச்சித்துறையில போய் டைப் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப அருமைடா, ரொம்ப அருமை. 2000 ரூபாய் பரிசு வாங்கினேன் திருச்சிக்கு வந்து. இந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் அவளால பண்ண முடியல. ஆனா விடவே இல்ல. அடுத்த வருஷமும் பண்ணா. அதையும் விடவே இல்ல. அடுத்த வருஷம் பண்ணா. 3 வருஷம் வந்துகிட்டு இருக்கா. தொடர்ந்து வருவா. நல்ல பொண்ணு. அதே மாதிரி ஒரே பொண்ணு தான். ஒரே பொண்ணு இருக்கிறவங்க ரொம்ப செல்லம் குடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. அவ வருவா, அவ மாட்டுன்னு படிச்சுட்டு அவ மாட்டுன்னு போவா. அவளுக்கு என்ன ஒரே ஒரு வைராக்கியம்னா, நான் முடிப்பேன். என்னால முடிச்சே காமிப்பேன் அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா? முன்னா நாளே போயிட்டாங்க. நான் மறுநாள் தான் திருச்சிக்கு போனோம். ஆனா முன்னா நாளே போயிட்டாங்க அவங்க. பிள்ளைகள் எல்லாரும் வருவாங்க. அங்க ஏறக்குறைய 400 பிள்ளைகள், 500 பிள்ளைகள் வருவாங்க. உங்கள மாரி 1330 தமிழ்நாடு முழுக்க இருந்து வருவாங்க. அவங்கள எல்லாரையும் அங்க ஒரு அறக்கட்டளை இருக்கு. திருமூலநாதன் அறக்கட்டளை. அவங்க வந்து அவங்கள எல்லாரையும் தேர்வு பண்ணி ஆளுக்கு 2000 ரூபாய் பரிசு குடுப்பாங்க. தமிழக அரசு 15,000 ரூபாய் பரிசு குடுக்கும். இந்த வருஷம் கண்டிப்பா வாங்கிடுவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாத்துங்க. எல்லாரும் அந்த மாரி படிச்சு வரணும். சரிங்களா? நன்றி. நான் இதோட நிறுத்திடுறேன். வணக்கம்.